ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்த ஒரு சீரீஸ் சினிமா கிச்சடியில் ஒரு சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ். என்னோட ஜாயின் பண்ணியிருக்கிறது நவீன். ஹாய் ராண்டி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். மறுபடியும் சினிமா கிச்சடியில் ஐம் வெரி ஹாப்பி. இன்னொரு பக்கம் லைட்டாக பயமாக இருக்குது, எனக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு டென்ஷனில் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாலே ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆன்சைட்டி வந்துடும். பட் சினிமா பற்றி பேசுகிறதுனால ஹிஸ்ட்ரி கிளாஸோட பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே இங்கே ஒன்று, இங்கே நோட் புக் பேனாவோட வந்திருக்கிறேன் இங்கே. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கேட்ட விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு நல்லா டிஸ்கஸ் பண்ண வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி சினிமா கிச்சடியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமா கிச்சடியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்டினியூஸாக மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நவீன் ப்ரோ கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தார். நவீன் ப்ரோவோட வாய்ஸ்க்கு கோயம்புத்தூரே அடிமை, ஏன்னா ஹீ இஸ் அன் எக்ஸ் ஆர்ஜே ஆஃப் ரேடியோ மிர்ச்சி. ஸோ இது நவீன் பற்றின ஷார்ட் இன்ட்ரோ. இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் நானும் நவீனும் சினிமா பற்றின பல விஷயங்கள், சினிமா இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் அண்ட் 80s 70s 60s 90s சினிமாவோட எவல்யூஷன், இப்படி பல விஷயங்களை இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சினிமா ஆர்வலர்கள், சினி ஃபைல், சினிமா லவ்வர்ஸ், சினிமா ஆஸ்பிரண்ட்ஸ் டெஃபினட்டாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அண்ட் இது எப்படியாப்பட்ட ஒரு எவல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது இன்னும் எனக்கு தெரியல. மேபி we will do ஸ்க்ரீன் பிளேஸ், கேன் டூ ஸ்க்ரீன் பிளே செஷன்ஸ், பெரிய மற்ற கெஸ்ட், இது எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கும் எங்ககிட்ட வரிசையாக பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் டெஃபினட்டாக இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். இந்த எபிசோட்ல நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னே ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அந்த பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் நாங்கள் ரெண்டு பேருமே க்ரோ ஆனதில் நானும் க்ரோ ஆனேன், நவீன் அப்போ இன்னமும் சின்ன பையனாக இருந்துட்டு பார்ப்பல. ஸோ 90s இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாஸ்டாலஜிக் பீரியட் வந்து 90s சினிமா. நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதில் தான் நம்ம இவால்வ் ஆகிருப்போம். ஸோ ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இன் 90s. இந்த பாத் பிரேக்கிங் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், நவீனுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அதை போக போக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நவீன், ஸோ பாத் பிரேக்கிங் சினிமா அப்படின்னு இந்த டாப்பிக்கை சொன்ன உடனே உன் மைண்டுக்கு வந்த படங்கள்லாம் என்னென்ன? அண்ட் ஏன் 1990s இதை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு கதையோடு சொல்லலாம். அப்போ நான் வந்து பார்த்த நிறைய படங்கள் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம்ங்கிற ஊரில் இருக்கிற கல்யாணி தேட்டரில். ஸோ எப்போல்லாம் புது படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படம் கதையெல்லாம் ஞாபகம் இருக்காது, அந்த இன்டர்வலில் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்போம், அப்போ இந்த பாட்டு ஓடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விவிட் மெமரிஸ் தான் இருக்கும். அந்த லிஸ்ட் எடுத்தாலே நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச முதல் வாரத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிடுவார் தேட்டருக்கு, அப்படி பார்த்த படங்கள் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ 1990s அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த சின்ன வயசுலாம் தேட்டரை கூப்பிட்டு போனாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் டிவிலேயோ இல்லை இந்த ஓடிடிலாம் வரக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ டவுன்லோட் பண்ணிலாம் யாருக்கும் தெரியாமலாம் பார்ப்போம். சில நல்ல படங்களை அதையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுருக்கோம். ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1990லேயே வந்து இந்த படம், இதை நான் ரொம்ப லேட்டாக என்னோட ஒரு 15-16 வயசில் பார்த்தேன். அப்போ புரியல, அந்த சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகலையான்னு தெரியல. ஆனால் ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மாக்கும் அந்த குழந்தைய வந்து அவங்க கூப்பிடுறது, அந்த குழந்தை இருந்த காலனியில் எல்லாரும் அந்த குழந்தைய வந்து ஒரு மாதிரி விளையாட்டுக்கே சேர்த்துக்காமல் இருக்கிறது, அப்புறம் ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் சேர்ந்துருவாங்க, அஞ்சலி. ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன் 1990யோட பிகினிங்கில் சினிமா எல்லாம் ஒரே பாதையில் இருக்கும்போது கொஞ்சம் ரைட்டு போயிட்டு இந்த சென்டிமெண்ட் கொஞ்சம் பிடிச்சி போகலாம் அப்படின்னு இன்டெப்த்தாக ஒரு ஹியூமன் எமோஷன் வச்சு வந்த படம் அஞ்சலி. ஐ ரைட்? யா வெரி மச் அஞ்சலி. எனக்குமே அந்த படம் வந்து மேபி அந்த படத்தோட ஆட்டிசம், மென்டல் ஹெல்த் டிஸார்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப புதுசு, நமக்கு எல்லாருக்குமே புதுசு. நம்ம எல்லாருமே சொல்கிறது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை, நம்ம ரொம்ப இப்போ அது வந்து ஹர்ட் ஆகக்கூடிய வார்த்தைகளை தான் அப்போ யூஸ் பண்ணுவோம். அந்த வீட்டில் ஒரு மென்டல் குழந்தை இருக்குது, மென்டல் பிள்ளை இருக்குது, இப்படி தான் வந்து சொசைட்டிலேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணதுனால, கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் விஷயத்தையே பிரேக் பண்ணி இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது, இந்த குழந்தைய இப்படி பார்த்துக்கலாம், இதெல்லாம் அந்த சொசைட்டியில் இருக்குன்னு பிரேக் பண்ணது டெஃபினட்டாக அஞ்சலி இஸ் பாத் பிரேக்கிங். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் நிறைய பேருக்கு அது தெரியாது. அஞ்சலி இஸ் நாட் அ பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஐயோ, அது ஒரு ஆவரேஜ் ரன் தான். அது வந்து ஆக்சுவலாக இப்போ சண்டைக்கெல்லாம் வருவாங்க. பட் இப்போ நிறையா ஆட்கள் வந்து சில பேர்லாம் ப்ரீவியஸ் படங்கள்லாம்
சொல்கிறப்போ இல்லை அந்த காலத்தில் ஹிட்டுன்னு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அந்த டைமில் இருக்கிற மேபி நான் இப்போ வந்து அப்பயும் எனக்கு ஒன்றும் பெரிய வயது கிடையாது. ஐ திங்க் ஐ வாஸ் அரௌண்ட் 9 என்னவோ அந்த படம் வந்தப்போ 9 நினைக்கிறேன். ஒரு படம் வந்து ஹிட்டு, சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படின்ற அந்த விஷயம் இப்போ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களில், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரியான ஊர்களில் இந்த படம் வந்து ஒரு படம் 100 நாள் ஓடுது அப்படின்னா ஹிட்டு. ஆனால் அதுவே வந்து ஒரு திருநெல்வேலியிலையோ, ஒரு கரூர்லேயோ, ஒரு நாமக்கல்ல, குமாரபாளையம், பொள்ளாச்சி இந்த மாதிரி ஊர்லேயும் அந்த படம் அந்த ஊர்லேயும் 100 நாள் ஓடிச்சுன்னா அந்த படம் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஓகே, இதுவே 35 நாள் ஓடிச்சுன்னா அது ஹிட்டு. 7 வாரம், ஒரு 5லேருந்து 7 வாரம் ஓடிச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட்டு. அதுவே 10 நாள் தான் ஓடிச்சு, 2 வாரம் தான் ஓடிச்சு, 3 வாரம் தான் மேக்ஸிமம் ஓடிச்சுன்னா அதெல்லாம் ஆவரேஜ் அண்ட் ஃப்ளாப், பிலோ ஆவரேஜ் கேட்டகரி வரும். இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு தமிழ்நாடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்போ நடந்த ஒரு விஷயம். ஒரு சின்ன ஊரில், ஒரு சின்ன டவுனில் 10 நாள் தான் அந்த படம் ஓடுதுன்னா அந்த படம் ஃப்ளாப். ஏன்னா அது பிஎன்சி அப்படின்னு கேட்டகரி, மேபி அது ஏல மட்டுமே ஹிட் ஆயிருக்கும். அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அது ஏ சென்டரில் மட்டுமே ஓடுன படம். அது வந்து அது 100 days கனெக்ட் ஓடி இருக்கும். பட் ஆனால் அது எல்லா ஊர்லேயும் அது யூனிவர்சலாக ஹிட் ஆன ஒரு படம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் தட் கான்செப்ட் தான் மெயின் விஷயமே, அந்த கான்செப்ட். அப்போ எல்லாரும் திட்டுவாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. படம் ஃபுல்லாக அந்த பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுது அப்படின்லாம் விமர்சனம் எழுதினது இன்னும் எனக்கு ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க. பட் மற்ற விஷயங்கள்லாம் ஆப்வியஸாக ராஜா சார் மியூசிக்கு, அந்த படத்தில் வந்து அந்த ஈடி பேஸ் பண்ண ஒரு அந்த சாங் இருக்கும், கிராஃபிக்ஸ், அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது எல்லாத்தையும் புக்கில் எல்லாம். அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து வைரல் ஆகுது, எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா புக்கில் வரணும். அதுவும் குறிப்பாக ஆனந்த விகடன், குமுதம், இந்த கல்கி இந்த மாதிரியான புக்கில் வந்துருச்சுனாலே அது எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னு. ஸோ அஞ்சலி ஐ வில் டெஃபினெட்லி டேக் இட். அப்போல்லாம் யார் ரிவ்யூவர், இந்த புக்ஸில் வர்றது மட்டும்தான் இருந்துச்சு இல்லை? கண்டிப்பாக. இன்னொன்று, இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு புது கதை சொல்லும் போது ரிஸ்க் இது தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன கோடில் நடக்கிற மாதிரி கொஞ்சம் விழுந்தாலும் ஃப்ளாப்புங்கிற கேட்டகரியில் தான் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய மூவி வந்தாலும் இன்னும் நம்ம திரும்பி பார்த்தா இந்த படம் வந்து இந்த அஞ்சலியை பற்றி சொல்கிறப்போ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியே நம்ம ஊரில் இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து அதில் ஒரு பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ளே ஃபிட் பண்ணி ஒரு நல்ல கதையை சொன்னதுக்காகவும் அந்த படத்தை சொல்கிறேன். ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ன்றது ரொம்ப 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 கம்மி. அப்போ அதுவும் ஒரு பெரிய டைரக்டர், இட்ஸ் அ வெரி பாப்புலர் டைரக்டர். ஏன்னா அவர் நாயகன், அக்னி நட்சத்திரம், மௌனராகம் மாதிரியான பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு டைரக்டர் கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு ஜானரில் போய் ஒரு படத்தை எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய, it's not something else. That's why he's Manidhan. True that. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் படம். இந்த படத்தோட ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமா ஒரு மீடியமாக இருக்குது. புதுசாக உருவான நிறைய மீடியம்ஸ் இருக்குது. பாட்காஸ்ட் மீடியம் இருக்குது. அதில் பாட்காஸ்ட்டில் வேர்ல்டு ஓவர் இன்னும் இந்த ஜானரில் எந்த ஷோ பண்ணாலுமே அத்தனை பேர் விரும்பி ரசித்து உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னா க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ க்ரைம் த்ரில்லர் ஆஸ் அ மூவி அதை நல்லா எடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு அவ்வளோ நல்ல மார்க்கெட் இருக்குது. எல்லாம் அப்படி ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க, உண்மை தான். ஸோ அப்படி வந்தது புலன் விசாரணை. அதுதான் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ புலன் விசாரணை வந்து எனக்குமே அந்த அதுவும் நான் ஐ திங்க் தியேட்டரில் தான் போய் பார்த்த படம். அதாவது என்னன்னா, அந்த ஆட்டோ சங்கரோட ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து பேப்பர் புக்கில் எல்லாம் எழுதியிருந்தாங்க. இந்த ஆட்டோ சங்கரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. இது மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. இன்னும் அந்த படத்தை மேபி நான் செகண்ட் டைம் இன்னும் பார்க்கல. அதில் சரத்குமார் வந்து இந்த ஒரு பாடி பில்டிங் சீன் ஒன்று காம்பார், அது எனக்கு ரேண்டமாக ஞாபகம் இருக்குது. அண்ட் விஜயகாந்துக்கு அதில் ஹீரோயின் கிடையாது, செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் அப்போ ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அதில் பெரிய பொண்ணோட தான் ஒரு சிங்கிள் ஃபாதராக வருவார், ஒரு நாய் இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பெரிய ஹிட். அந்த படம்லாம் வந்து எல்லா ஊர்லேயுமே செம்மையாக ஓடின படம் அந்த படம். வேறு எஸ், அதான் இந்த மாதிரி படங்களுக்கு சில டைம் வந்து இந்த ஜானர் அவங்க ஒன்று எடுத்துட்டாங்க, அதே மாதிரி எடுத்திருப்பாங்களா, இல்லை மேபி இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சு? நீங்கள் சொன்ன ஆட்டோ சங்கரே பெரிய கதை தான். ஆட்டோ சங்கரே பெரிய கதை தான். ஸோ ஆர்கே செல்வமணி மேபி அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்ததுனால அது நாள் வரைக்கும் இருந்த எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரும் இந்த பேட்டர்னில் இருக்காது. எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அண்ட் எந்த பெரிய ஹீரோவும் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரில் நடித்ததே இல்லை. இஃப் யூ டேக் இட், எந்த ரஜினி, கமலோ இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸில் பெருசாக நடித்ததில்லை. கமல் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக டச் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு புது ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், புது லைட்டிங் செட்டப், ஒரு வில்லன், ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டது ஒரு ஆட்டோ சங்கர். ஸோ அங்கே ஹைலைட்டே, அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து ஆட்டோ சங்கர் தான். ஏன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க
தெரிஞ்ச ஒரு பேராக இருந்தது இந்த ஆட்டோ சங்கர் அப்படின்ற அந்த கேரக்டர். எஸ் ஐ திங்க் நக்கீரனோ அப்போ இருந்த ஏதோ ஒரு வார பத்திரிகையில் வந்து நெட்ரிக்கனோ ஏதோ ஒரு பத்திரிகையில் வாரம் ஆட்டோ சங்கர் பற்றின நியூஸ் எல்லாம் வரும். தொடர்கதையாகவே வந்துட்டுச்சு. இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா, இவன் எப்படி ரைஸ் ஆஃப் தி இந்த விஷயத்த, ஏன்னா அந்த பொண்ணுங்களை இது பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூசினது தான் அந்த ஒரு இந்த படத்தில் அந்த ஹைலைட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலாவாக வந்தது வந்து அந்த 100வது நாள் வேட சொல்லலாம். இதோட ஒரு பேட்டர்ன்லேயே வந்தது. ஏன்னா அந்த 100வது நாள்லேயும் ஒரு மர்டர், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சாதாரண ஆள், ஒரு ரொம்ப ரொம்ப அப்பாவியாக இருக்கிற ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு கில்லராக இருப்பான், அது சொல்லலாம். பட் ஆனால் அதுலேருந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு சிங்கிள் ஃபாதர், ஒரு பயங்கரமான ஒரு டாக்டர், ஸோ இப்படியான லிங்க் எல்லாம் வந்து நிஜமாவே புதுசு தான். யா டோட்டலி. இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம கேப்டன் வந்து அப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரவங்களுக்கு கிட்ட கதை கேட்டு அவங்க அந்த 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 ஒரு சீரீஸ் ஆஃப் அவரோட ஒரு எஃபர்ட்னு நினைக்கிறேன் புது கதைகளை தமிழ் சினிமாவுக்கு தரது. ஏன் அப்படி சொல்லணும்னா 1990 நீ இதை சேர்த்துட்ட, பட் இதுக்கு வெதை அதே கேப்டன் தான் 1980 மிட் 1980s போட்ட ஊமை வெடிகள். அதை நம்ம 1980s தான் அதை பற்றி பேசணும். அதில் வந்து பேச முடியாது. அதோட சக்ஸஸ்னால தான் ஹி ரிப்பீட்டட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அதே லிஸ்ட்டில் அடுத்து போகலாம். இப்போ இந்த பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணணும். ஆனால் இந்த படத்தில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அப்போ வரைக்கும் வந்து ஹீரோ சென்ட்ரிக்காக ஆக்ஷன் மூவியாக இருந்த டைமில் இந்த படத்தில் ஹீரோவே இல்லை. கடைசியில் கொஞ்சம் நேரம் வருவார், ஏன்னா அது கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம். பட் அவர் இருந்தனால தான் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மகளிர் மட்டும் நிறைய பேர் மேபி இந்த படத்தை மேபி நானே எதிர்பார்க்கல தான். ஆக்சுவலாக நானே எதிர்பார்க்கல. பட் ஏன்னா அது ஒரு சின்ன பட்ஜெட் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம், அவ்வளோதான். டக்குன்னு அது ஒன்றும் ஓகே நல்லா ஓடின படம் தான். பட் ஒரு ஏ சென்டரில் நல்லா ஓடின படம் ஓரளவுக்கு எல்லா ஒரு, ஆனால் அது ஒரு மீடியம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் படம் அது வந்து. ஏன்னா ரோஹிணி, ரேவதி, ஊர்வஷி, நாசர் இவங்கள மட்டுமே சுற்றி இருக்கிற படம், ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு படம். 9 to 5 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தோட தமிழ் இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். விமர்சன ரீதியாக ஆக்சுவலாக பெரிய அந்த டைமில் வந்த எல்லா விமர்சனத்துலையும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு சப்ஜெக்டை வந்து யாருமே தொடலை. அந்த ப்ராப்ளம்லாம் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் இன்னுமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ ரொம்ப சீரியஸான ஆங்கிள். பட் ஆனால் அப்போ அது வந்து ஒரு காமெடி ஆங்கிளில் கமல் டச் பண்ணது இட்ஸ் கிரேட் தான். பட் ஆனால் இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் கூட நான் பார்க்கல. பட் லேட் 90s ஏதோ தீபாவளி பொங்கல் வரும்போது டிவியில் போட்டோம். நானும் அப்படி தான் பார்த்தேன். நானுமே அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அந்த படம். எஸ், அந்த மாதிரி. இன்னொன்று, இந்த டைமில் கமல் ஒரு எஃபெக்ட் எடுத்திருந்தா 1990s லைக் 94 வந்திருந்தாலும் ஐ வில் சே இந்த எரா ஃபுல்லாக, இந்த டெக்கேட் ஃபுல்லாகவே கமலோட எக்ஸ்பெரிமெண்ட், கமலோட மூவிஸ் தான் அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு தமிழ் சினிமாவுன்னு சொல்ல முடியாது. தனி லிஸ்ட் தனியாக பேசலாம். பட் இந்த லிஸ்ட்லேயே அடுத்து நான் சொல்கிறது காதலன். ஓகே, காதலன். எஸ், காதலன் வந்து எல்லாமே புதுசு. ஏன்னா அந்த எராவில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அவர் அந்த மியூசிக்கோட கேட்குற விதம், அப்பதான் சொல்லுவாங்க அவர் டால்பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்த டேப் ரெக்கார்டரில் இந்த கேசட் மட்டும் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்டான பேக்கேஜிங்கில் இருக்கும். உள்ள தவிர பாட்டு புக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு இந்த படம் வந்து எனக்கு மல்டி டைமென்ஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மியூசிக்கில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பாட்டு. ஸோ ஐ வில் சே எனக்கு நிறைய 90s கிட்ஸ்க்கு இந்த படம் இப்போ கூட அவ்வளோ ரீகலெக்ஷன் இருக்கும் இந்த சாங்ஸ்க்கு. ஸோ காதலன் இஸ் நெக்ஸ்ட் ஆன் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் 90sல. காதலன் வந்து ஓகே, இந்த படம் இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா, மேபி இப்போ ரீவிசிட் பண்ணேன் அப்படின்னா அந்த படம் கொஞ்சம் கிரிஞ்சா தெரியும். அதாவது நான் பாட்டு அது விஷயத்தில் சொல்ல நிறையவே கிரிஞ்சா தெரியும். இப்போ அந்த படம் வந்துச்சுன்னா அந்த படம் வில் கெட் பேஷ்ட் லைக் எனிதிங். அது வந்து என்னால் ஷோர் ஷாட்டாக சொல்ல முடியும். பட் இது சங்கரோட 2வது படம். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கரோட ஃபர்ஸ்ட் படம் தான் லிட்ரலி பாத் பிரேக்கிங் இன் தமிழ் சினிமா இன் மெனி வேஸ். ஜென்டில்மேன் எடுத்ததுனால தான் அவரால் வந்து அவ்வளோ ஈஸியாக காதலன் மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சது. ஜென்டில்மேன் ஏன் பாத் பிரேக்கிங் அப்படின்னா, அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் ஐ திங்க் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் எந்த படத்துக்கும், ஏன்னா ரைட் ஃப்ரம் த சீன் 1லேருந்து பிரம்மாண்டம் மட்டுமே தான் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா முதல் இஃப் யூ அந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னா மேபி இப்போ டக்குன்னு ஞாபகம் வரும். முதல் ஓப்பனிங்கில் வந்து மரத்தை எல்லாம் ஏல விட்டுட்டு பணத்தை வந்து போலீஸ் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான். ஒரு எப்படி கொள்ளையடிப்பான் அப்படின்ற அந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு லென்த்தியான ஒரு ஃபைட் சீக்வென்ஸ். ஒரு ஜீப்பு பறக்கும், அது ஊட்டியில்
போகும், இவர் பைக்கில் வருவார், ஒரு பல ஜீப் சும்மா. அப்போ வந்து அதிகபட்சம் ஒரு 2 ஜீப்பு 3 ஜீப்பு 4 பைக் தான் தமிழ் சினிமாவோட பட்ஜெட்டில் ஆமாம் ஆமாம் உடையிறது வெடிக்கிறது தவறுதெல்லாம் இருக்கும். பட் இதில் வந்து நிறைய இருக்கும். அந்த விஷுவலைசேஷனே வந்து அந்த முதல் 15 நிமிஷத்துலேயே நம்மளை மிரட்டி விட்டுருவாரு சங்கர். நம்ம இது ஏதோ ஒரு சாதாரண படம் இல்லை, இது வேற படத்தில் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் முடியறதுக்குள்ளேயே வந்து இந்த பழனியில் வந்து உண்டியல் காசை திருடுறதுன்றது, அது ஹோல் சீக்வன்ஸே அவர் ஒரு சீனாக ஒரு மாற்றிருக்கிற விதம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸலண்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியோகிராஃப்டு ஹெய்ஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இப்போ ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு, 34 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹெய்ஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போலீஸ்க்கு சவால் விட்டு இந்த இடத்துல இருந்து நான் கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ செய்கிறது. நம்ம அந்த சீக்வன்ஸ் வந்து இவன் அடிக்க போறான் நமக்கு யாருக்குமே தெரியாம அடிக்கிறதுல ஒரு சர்ப்ரைஸோட நான் அடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு அடிக்கிறது வந்து இன்னமும் பெரியது. பட் இப்போ நீ அதில் நோட் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட சங்கரோட எல்லா படத்துலையுமே தெரிஞ்சிடும் இவர் தான் அவர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். பட் ஆனால் அந்த போலீஸ்க்கும் எப்படி தெரியும், மெயின் போலீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் அந்த கிட்டத்தட்ட அன்னியன்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பேட்டர்ன் அவர் எல்லா இடத்துலையுமே அவரோட படங்களில் அந்த யூஸ் பண்ணியிருப்பார், அந்த ஸ்டோரி டெல்லிங் விஷயத்தை. ஓகே, அந்த படத்தில் இருக்கிற பாலிடிக்ஸ் காரணமாக இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிக்க மறுத்ததாக ஒரு ஐ ஹவ் ரெட் அண்ட் ஹர்ட் அபவுட் தி நியூஸ். ஏன்னா அதில் வந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் தானே இருக்கும். அது வந்து ஒரு அப்போவே இதை பற்றி பேசிக்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லாததுனால அவர் நடிக்கலை அப்படின்ற மாதிரி. பட் ஐ டவுட் எனக்கு அதனால நடிக்கிறேன்னா மேபி சங்கர் மாதிரியான ஒரு டைரக்டர், புது டைரக்டர் இவருக்கு அப்படின்ற மாதிரி கமல் அப்போ இருந்த பீக்கில் அதை ஒத்துருக்க மாட்டாருன்னு தான் என்னோட கட் ஃபீல் சொல்லுச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார் தான். ஏன்னா அந்த படத்தோட அதுக்கு முன்னாடி அந்த சூரியன் படத்தில் இவர் தான் அசோசியேட் டைரக்டர். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் சரத்குமார், அந்த படம் அவர் நடிக்க வேண்டியது அவர் நடிக்க முடியாமல் போச்சோம் அப்படின்னு. இன்னொன்று ஜென்டில்மேன் படத்தை பற்றி பேசும்போது ரொம்ப வருஷம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கதை சொல்லுவேன், அவங்க யாரும் நம்பலை. இப்போ யோசிச்சு பார்த்தா உண்மையா இல்லையான்னு தெரியல. அதாவது ஜென்டில்மேன் படத்தில் வினீத் மேலே ஒரு பஸ்ஸே வரும் தெரியுமா, அந்த பஸ் மேலே ஸ்ரீதேவின்னு எழுதியிருக்கும். எங்கள் அப்பா சொல்வார், எங்கள் அப்பா அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிலாம் மேனேஜராக இருந்தார் அந்த காலத்தில். ஸோ சங்கர் வந்து ஒரு பஸ்ஸை ஒரு நாள் வாடகைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போன கதையெல்லாம் சொல்லி நான் எங்கள் ஸ்கூலெல்லாம் கதை விட்டுருக்கேன். அந்த ஷூட்டிங் வரும்போது பஸ்ஸே நாங்கள் தான் விட்டோம் அப்படி இப்படின்னு. ஸோ அந்த படம் வந்து என்னோட 1990s அது கொஞ்சம் மறக்க முடியாத படமாக இருக்கலாம். ஸோ காதலன் ஆரம்பிச்சு அந்த ஒரு மால் சண்டை நடக்கும், இந்த மால்ல இருந்து ஒரு கவுண்டமணியும் அர்ஜுனும், அந்த மால் சீக்வன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை அப்படியே உடச்சிக்கிட்டு விழுகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா ஊரில் இருக்கிற எவனுமே வந்து மாலை பார்த்ததே கிடையாது. மெட்ராஸில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்ம வேற எந்த ஊர்க்காரனுக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே ஊரில் கிடையாதா. அது வந்து ஒரு ஜாக்கி ஜான் படத்தில் இருந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தான் இவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் போலீஸ் ஸ்டோரியில் இருந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான், போலீஸ் ஸ்டோரி ஃபைட் சீக்வன்ஸ் தான் அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு பிரம்மாண்டம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அந்த பிரம்மாண்டம், ஹெய்ஸ்ட்டு, லார்ஜர் தென் லைஃப், ஒரு பெரிய மெசேஜ். இதனால தான் டெஃபினட்டாக ஜென்டில்மேன், நான் காதலனை விட காதலன் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் பாத் பிரேக்கிங்காக எதுவும் இல்லை எக்ஸப்ட் ஃபார் த சாங்ஸ். பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங், பிரம்மாண்டம், லார்ஜர் தென் லைஃப், ஹீரோ, மெசேஜ், இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கா கமர்ஷியல் எலமெண்ட்டாக போய் ஃபிக்ஸ் ஆன ஒரு படம் வந்து ஐ திங்க் ஜென்டில்மேன். ஏன்னா அந்த படம் ஓடின ஓட்டம் வந்து இட்ஸ் அன்பிலீவபிளான ஒரு, ஐ திங்க் இட்ஸ் தி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் த early 90s. தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வசூல் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்கிறாங்கல்ல இப்போது, அந்த மாதிரி அப்போ அந்த படம் வந்த அப்போ அந்த இயர் ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 2 years அந்த படம் தான் வந்து அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என் லிஸ்ட்டில் அடுத்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்களும் ஒத்துப்பீங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த படத்தோட அந்த ரீவாட்ச் வேல்யூ அப்படிம்பாங்க தெரியுமா, எதில் இருந்தாலும் யூடியூப்பில் தான் இருந்தாலும் தேடி பிடிச்சி பார்க்குற ஒரு படம் தான் சதிலீலாவதி. இந்த படத்தை நான் எனக்கு தமிழ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எந்த படத்தை பார்க்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்து அது ஒரு டைம் பார்த்தா புரியாது அவங்களுக்கு. ஸோ ஐ என்ஜாய் இதெல்லாம் புது புது ஆட்களுக்கு சொல்கிறது. சதிலீலாவதி உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஓகே, சதிலீலாவதி ஓகே, நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு, கெஸ் பண்ண முடியுமா? இந்த படம் கூட இன்னொரு படமும், இப்போ நான் தப்பாக சொல்கிறப்பெல்லாம் நீங்களே சொல்லிடுங்களேன், இதோட பெரிய படம் தான். ஓகே, அதுவும் ஒரு பாத் பிரேக்கிங் படமாக நீ கன்சிடர் பண்ணி சொல்லுவேன். பாஷா. பாஷா
ஓகே, ஓகே. ஓகே. நான் வந்து நான் அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ நான் ஒரு கமல் ஃபேன் தான், பெரிய கமல் ஃபேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரஜினி ஃபேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பாஷா படம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஒரு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் பாஷா ஓட்டம்லாம் பயங்கரமான ஹிட்டு. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு என்னடா பாஷா மாதிரி ஒரு படத்துக்குள்ளே இப்படி ஒரு டொக்கு படம் வந்திருக்கே, இவர் சும்மா காமெடி சும்மா அப்படின்னு நான் வந்து அப்படி தான் இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். அப்போ அந்த ஏஜில் ஐயோ இந்த மாதிரி என்ன இப்படி மொக்க படமாக நடிச்சிட்டு இருக்கிற தலைவர், எனக்கு என்னன்னா ஒரு தேவர் மோகன் மாதிரி படத்தில் நடிக்க வேண்டியதானே, இன்னொரு ஒரு மாசான ஒரு படத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தா, என்ன ஒரு இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் எனக்கு அப்போ வெறுப்பாக இருந்துச்சு. லேட்டர் அந்த படத்தை பார்க்குறப்போ ஓகே, அந்த படத்தோட அந்த ஹியூமர் வேல்யூ, கோயம்புத்தூர் ஸ்லாங், இன்ஃபேக்ட் எனக்கு ரேடியோ மிர்ச்சியில் ஜாப் வாங்கி கொடுத்த ஒரு ரீசனும் சதிலீலாவதி தான். ஏன்னா அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை நான் ஒன் ஆஃப் மை ஆடிஷன்ஸில் நான் அதை பண்ணேன். ஆனால் இந்த படம் எப்படின்னு தெரில, இன்றைக்கி வரைக்குமே சதிலீலாவதி கோயம்புத்தூர் கனெக்ஷன் நிறையா இருக்குது. இந்த படத்தில் வர மாதிரி தான் இப்போ கோயம்புத்தூரில் ட்ரெண்டிங் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற மாதிரியே சான்ஸோ சாய்ஸோ கொடுத்துவிட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி தான் இன்னுமே இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வரை. ஸோ சதிலீலாவதி இங்கே இருக்கவங்களே ஒத்துப்பாங்க, எக்கச்சக்க டைம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அந்த படத்தை. அதாவது பிரேக்கு பிடிக்கல, என்னையே பிடிக்கலையாமல் பிரேக்கு பிடிக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி படத்தை எழுதி லைக் டயலாக்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான், அந்தளவு நிறைய இருக்குது இதில். ஸோ இது இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் வந்து பார்ட் பிரேக்கிங்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச அப்போலாம் வருஷத்துக்கு ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்குமா 1990s மொத்தமாகவே ஒரு 15 படம் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது டோட்டலி. ஸோ அது ஒரு தனி ட்ராக், ஒவ்வொரு மூவியும் பேக் டு பேக் அதோட இது பெருசு, பாஷாவோட நெக்ஸ்ட் ஒன் பெருசுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மூவி தவிர்த்து இன்னொன்று பார்க்கும்போது இந்த மூவி நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற லிஸ்ட் வந்து படத்தோட டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் நிறையா இருக்குது. அது இந்த நியோ நோயர் ஃபார்மட் அப்படிம்பாங்க, கொஞ்சம் இருட்டில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி வச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்லாம் முன்னாடி டேபிளுக்கு ஆப்போசிட் உட்கார வச்சு உண்மையை சொல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறதை விட்டுட்டு பயங்கரமான மேக்கப்லாம் பண்ணி படத்து மியூசிக்லாம் மெருகேற்றி இன்னுமே அந்த இன்ட்ரகேஷன் சீன், இந்த படத்தோட குருதி புனல் படத்தோட இன்ட்ரகேஷன் சீன் பார்த்தா அப்படி எல்லாருக்கும் ஒரு பயம். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் லிஸ்ட்ல குருதி புனல். ஒவ்வொரு கமல் ஃபேனுக்குமே வந்து இது வந்து ஒரு சோகமான சம்பவம் தான். எல்லா கமல் ஃபேனுக்குமே இப்படி ஒரு படம் நினைக்கிறப்போ குருதி புனலோட கூட ரிலீஸ் ஆன படம் வந்து முத்து. இமேஜின் இந்த கான்ட்ராஸ்ட். அது அது வந்து அந்த கமல் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும்ன்றப்போ, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எந்த படத்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தோம். முத்து படத்துக்குலாம் கரூரில், நான் லிவ் பண்ணது கரூரில். ஸோ அந்த ஒரு ஐ திங்க் 2 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 2 தேட்டர்லையுமே டிக்கெட் கிடைக்கல. கிருஷ்ணான்னு ஒரு தேட்டர், இன்னொரு தேட்டர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ திங்க் கலையரங்கம்னு நினைக்கிறேன். அந்த 2 தேட்டர்லையுமே டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் குருதி புனல் ஓடினது தின்னப்பா அப்படின்னு ஒரு தேட்டர். அந்த தின்னப்பா தேட்டர் ஊர் வந்து ஓனர் வந்து அப்பாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவர். அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நான் டிக்கெட் வாங்கிட்டேன். நான் இது குருதி புனலுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்கினவரை எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகே, நீயோட தேட்டரில் போய் உட்காந்தேன். என்னால் அந்த படத்தை சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அதான் என்னடா இது போரிங் படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த படம் பார்த்தப்போ எனக்கு லிட்ரலாக என்னடா இது ஒன்றுமே எனக்கு புரியலையே மாதிரி தான் அந்த படம் பார்த்தப்போ. அந்த வயசில் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் ஃபிலிமாக ஐ ஃபெல்ட். நல்லா இருக்குது எல்லாம். கமல் வந்து ஐ திங்க் கமலோட பெஸ்ட் லுக்ஸில் குருதி புனல் ஐ வில் ரேட் இட் இன் டாப் 3ல ரேட் பண்ணுவேன். அந்த ரேபேண்ட் போட்டுட்டு அவர் நடந்து வர்றது, அர்ஜுன் அண்ட் கமல் நடந்து வர்றதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. ஏன்னா அந்த படத்தை நான் ஏன் பாத் பிரேக்கிங் சொல்லியிருக்கேன்னா, அந்த படத்தோட போஸ்டர் டிசைன்ஸ், யூ மஸ்ட் சி த போஸ்டர் டிசைன்ஸ் ஆஃப் தட் ஃபிலிம். அந்த படத்தை அவங்க பொசிஷன் பண்ண விதமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொசிஷன் அப்படி இருப்பாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பேப்பரில் விளம்பரம் பிளாக் பேக்ரவுண்டில் அந்த ரத்தம் அப்படி தெடிச்சு அந்த குருதி புனல் அப்படின்ற அந்த ஃபாண்ட் டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் கமல் அண்ட் அர்ஜுனும் வந்து ஒரு காகுல்ஸ் அந்த ரேபேண்ட் போட்டு இப்படி கன் இப்படி வச்சுட்டு 2 பேரும் இப்படி நிற்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பாப்புலராக குமுதம், ஆனந்த விகடன்லாம் வந்து ஸ்டில் இது போஸ்டர்ஸில் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம்னா இந்த போஸ்டர் டிசைன் வந்து நீ அது வரைக்கும் அந்த சில தமிழ் சினிமாவில் கமல் இஸ் ஆல்வேஸ் டன் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் தட் போஸ்டர் டிசைன். அந்த ஒரு படத்தோட பொசிஷனிங் அப்படின்றது எப்படின்றது பிராண்டிங்லேருந்து அதில் குருதி புனல்
ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் ஆல். அண்ட் நீ சொன்ன மாதிரி டிஜிட்டல் டால்பி சவுண்ட். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப என் பக்கத்தில் வந்து யா இன்னொரு ஒரு மேரேஜ் ஆன அப்போ தான் மேரிட் ஆன ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த குருதி புனல் படத்தை பார்த்துட்டு இருந்தப்போ இன்டர்வல் அப்போ அந்த ஒன்னாட்டி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டாங்க. ஐயோ என்னையா படத்தை கூட்டிட்டு வந்திருக்கிற, இன்னும் என்னென்னவோ பேசிட்டே இருக்காங்க, ஒன்றுமே புரியல, வாயா படம் எதிர்த்து போயிட்டாங்க. ஸோ அகெயின் இட்ஸ் அ வெரி ஏசென்ட்ரிக் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி ஏசென்ட்ரிக் ஃபிலிம். அந்த படம் வந்து பிஎன்சிலலாம் அந்த படம் ஓடலை. ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக ஓடின ஒரு படம் தான். ஒரு 25 days ஒரு 4-5 weeks ஓடின ஒரு படம் தான். அந்த மாதிரி கரூர் மாதிரியான ஊரில், கோயம்புத்தூரில் மேபி கொஞ்சம் ஓடி இருந்திருக்கலாம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை லேட்டாக தான் பார்த்தேன். அதுவும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் லேட்னா சின்ன சின்ன சீன்ஸ்லாம் பார்த்துருப்பேன், டிவியில் ஃபுல்லாக பார்த்துருக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்து டோட்டலி நான் அப்ரிஷியேட் பண்ண படங்கள் அது ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் பார்க்கும்போது சோதனை மேல் சோதனை எத்தனை வந்தாலும் முடியாதுங்கிற மாதிரி, இதே மாதிரி ஃப்யூச்சரில் தக் லைஃப்னு ஒரு படத்தை அப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் நெவர் நோ. மாறலாம், நம்ம சுற்றி டேஸ்ட் எல்லாம் மாறும்போது. இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் திருப்பி ஒருத்தர் ரீவாட்ச் பண்ணுறப்போ இட் ப்ளூ மீ ஆஃப். ஏன்னா இப்படிலாம் பண்ணுவாங்களா போலீஸில் அப்படின்னு எனக்கு. தனுஷன் ஒருத்தன் உள்ளே போவான் வித் டெரரிஸ்டுக்குள்ளேயே, இப்படிலாம் போலீஸ் பண்ணுவாங்களா அப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கலந்து இருந்துச்சு. அந்த இன்ட்ரகேஷன் சீன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி குட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வேர் இட் ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் ரீமேக். ஏன்னா இந்த படம் வந்து ஒரிஜினல் வந்து துரோகால் ஹிந்தி படம். இன்னொரு இங்கிலீஷ் படமும் லைட்டாக குருதி புனல் பார்த்ததுக்கப்புறம் நான் யோசிச்சேன், அதே கதை தான் இருக்கு அப்படி. இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ஒரிஜினல்னா ஹிந்தி படத்தோட துரோகால், நசருதீன் ஷா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க, அம்ரீஷ் புரி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதை தான் கமல் ரைட்ஸ் வாங்கி, ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தமிழில் பண்ணார். துரோகால் அகைன் அது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம் தான். அகைன் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஓடின ஒரு படம் கிடையாது. அது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம். ஆனால் அவங்களே சொன்னாங்க இது ஒரிஜினலோட ரீமேக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. மேக்கர்ஸ், அந்த ஃபிலிம் மேக்கர்ஸே கமல்கிட்ட லைக் இன்டர்வியூஸில் இந்த மாதிரி பார்த்தப்போ இட்ஸ் அது குருதி புனல் வந்து பெஸ்ட். அண்ட் அகெயின் அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டால்பி சவுண்ட் அப்படின்றது அந்த தேட்டரில் வரும் அப்படின்னு, அந்த முதல்ல வர அந்த சிடி வந்து டால்பி அப்படின்னு அந்த ஒரு இது அப்படியே தேட்டரில் ஓடினதும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கமல் இந்த மாதிரியான சம்பவத்தை வந்து எல்லா கமல் ஃபேன்ஸுக்கும் கொடுத்துருப்பாரு. கமல் ஃபேன்ஸ் கேன் ரிலேட் டுவர்ட்ஸ் இட். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் சில விஷயங்கள் முடியாது அப்படிங்கிறது வாழ்க்கையும் உண்மையாக தானே. என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், கடைசியில் கமல் ஃபேன் மாதிரி தான் நம்மளும் அப்படின்னு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இன்னொரு படத்தை சொல்கிறேன். நிறைய இந்த படத்துக்கும், அதாவது டைம் லைன் படி நம்ம குருதி புனல் பேசிட்டு டேரெக்டாக ஒரு 4 வருஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த படத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். நடுவில் சில படங்கள்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். சொல்கிறப்போனால் எல்லா தலைவர் படங்களும் சொல்லலாம், செம்ம சூப்பராக இருக்கும். பட் அந்த படத்தை பெஞ்ச் லைனாக வச்சுட்டு தான் நம்ம இந்த படத்தை நம்ம சொல்கிறனால ஸோ அதை தனியாக ரெஃபர் பண்ணலை. ஸோ 1999க்கு டேரெக்டாக நான் வந்துடுறேன். இந்த படத்தை என்னோடய மாமா அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தேட்டரில் யாருமே இல்லை, பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி பண்ணிடுச்சுன்னு வந்தோம். நாங்கள் வந்து அந்த படத்தை பற்றி ஏன் இந்த படம்லாம் ஓடுறது இல்லைன்னு பேசினோம். 3வது நாள்லேருந்து இந்த படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. பாலா டைரக்ஷனில் விக்ரம் வந்து இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பாசிபிள் இருக்குது அப்படின்னு தமிழ் சினிமாவுக்கு திரும்ப ஒரு கலைநயமான படத்தை கொடுத்த சேது அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ்னு ஒரு தமிழ் சினிமாவில் பேசிட்டா சேது இல்லாமல் எந்த லிஸ்ட்டுமே இருக்காது. ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் டாப் 3ல வந்துடும். திஸ் இஸ் தி பாத் பிரேக்கிங் ஃபிலிம். ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு 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 குரூப்லேருந்து ஒரு படம் வந்து இதெல்லாம் யார் படம் என்ன படமே தெரியாமல் இருந்த ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அது ஒரு இட்ஸ் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. மேபி 2K கிட்ஸுக்கு சேது பற்றி மேபி இந்த சேது படத்தை இந்த பேக் ஸ்டோரி தெரியாது நிறைய பேருக்கு. இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருந்துருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க 100 ஷோ அந்த படம், இந்த விநியோகஸ்தர் ஷோ மட்டுமே 100 ஷோ ஓடிச்சு ப்ரிவியூ தேட்டரில், யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஹேவிங் செட் தட், அதையும் மீறி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா தேட்டருமே டொக்கு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு மோஸ்ட் ஆஃப் த ஊரில். நீ எதிர்பார்க்காத ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னா தேவி பேரடைஸ் அந்த டைமில் சொல்லுவாங்க, இதானே பெரிய தேட்டரு. அப்புறம் ஆல்பர்ட், அபிராமி, சக்தி அபிராமி, இதெல்லாம் தான் பெரிய தேட்டராக இருக்கும்.
ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனது கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டர். ஆனால் இப்போ அந்த தேட்டர் சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ டி நகரில் இருக்குது அந்த படம். கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டரில், திருச்சியிலையும் ஒரு ஒரு சின்ன தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் கரூருக்கு அந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸே ஆகலை. கரூரில் அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படம் பாப்புலர் ஆன பிறகு தான் கரூரில் ஏதோ ஒரு தேட்டரில், சின்ன தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஸ்டோரி டெல்லிங், ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, நோ ஓவர் த டோஸ், மசாலா எதுவுமே அந்த படத்தை கிடையாது. ரொம்ப மிகப்பெரிய விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த படத்தில் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அது வரைக்கும் விக்ரம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆக்டரு. எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து விக்ரம் பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ டேலண்டான மனுஷன், வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் அப்போ நான் நினச்சிட்டு இருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டும் இந்த உல்லாசம் படம் பார்த்துட்டு விக்ரம் மேலெலாம் அவ்வளோ ஒரு கிரேஸாலாம் இருந்தோம். என்ன சாமிங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த ஆளுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் ஆப்வியஸாக இந்த படம் நடந்து இந்த ரெஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்குமே அந்த படம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா நேஷ்னல் அவார்டு, பாலான்ற டைரக்டர், விக்ரம்ன்ற ஆக்டர், ஸோ இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தது, ஒரு பெரிய பெர்ஃபார்மரை கொடுத்தது இந்த படம். நீ சொன்ன மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ஊரில் இந்த படம் வந்து, இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க. உனக்கு உன் மாமா சொன்ன மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எந்திரிச்சு வந்துடணும்டா அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எதிர்த்து வந்துடணும், செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாதுன்னாங்க. ஏன் அவங்க உட்கார முடியாதுன்னு சொல்றதுன்றது எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சு. பிகாஸ் தே கேனாட் டாலரேட் தட் சேட்னஸ். நான் அந்த படத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 10 days 15 days எங்கள் அப்பாவோட போய் அந்த படத்தை பார்த்தேன். அதுதான் அந்த ஏஜில் போயிட்டு எங்கள் அப்பாவோட படத்தை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மலையாளம் சினிமாவில் எப்படிலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு படம் நிறைய பேர் புகழ்கிறாங்கன்னா, தேட்டரில் போயிட்டு கொஞ்சம் சேடாக நெஞ்ச உருக்கிற மாதிரி படங்கள்லாம் வரும்போது எல்லோரும் அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு தள்ளுறோம். அது சக்ஸஸ் ஃபார்முலா தான். பட் எனக்கு அந்த மாதிரி படங்கள் இன்னும் பார்க்குறது எனக்கு வந்து விருப்பம் இருக்காது. ஓடிடியில் வந்துச்சுன்னா நான் ஓட்டிடுவேன், இல்லை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் தேட்டரில் போய் உட்கார வச்சு என்னை மிரட்டி பார்க்க வச்சா தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்குன்னு தெரியாது, தேட்டர் போகலான்னா பயம் இருக்கும் லைட்டாக, ஒரு வேளை இந்த மாதிரி சேட் ஜான்ராக மாறிடுமோ. ஏன்னா தட் இஸ் ட்ரூத்தில். ஏன்னா எல்லா டைமும் என்டர்டெய்னிங்காக படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இதில் என்டர்டெய்னிங் ஃபேக்டரும் இருக்குது. அதை தாண்டி வந்து இதுதான் ரியாலிட்டி வாழ்க்கைன்னு சொல்ல வந்த படங்களோட ஸ்டார்ட் இதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த லவ் சப்ஜெக்டில் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பி என்டிங் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கும். லவ் சப்ஜெக்டில் தோத்து போன மாதிரி வச்ச படம் ஹிட் ஆனது வந்து ஏக் துஜே கேலியே, அது 80s. அது கமல், கே பாலச்சந்தர் அவர்கள். அந்த படத்தோட எண்டிங் தெரியும்ல உனக்கு? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. அதை அந்த படத்தில் வெரி சேட் எண்டிங். ஹீரோயினை ரேப் பண்ணிடுவாங்களா இல்லை செத்துருவாங்க. பேசிக்காக அவங்க செத்து போயிடுவாங்க, ஹீரோயின் 2 பேருமே அந்த படத்தில். இதெல்லாம் 80sல வந்தது. ஒருதலை ராகம், அதுவுமே ஒரு சேட் எண்டிங். ஒருதலை ராகம் தெரியும்ல, டிஆர் தலைவரோட. அதில் ஹீரோ செத்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நீ கட் பண்ணி நீனு ஒரு 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 லவ் ஸ்டோரி வந்து சேட் எண்டிங்காக வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த படம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னா, பாத் பிரேக்கிங்காக இருந்த காதல் கோட்டை, அந்த டைமில் வந்த லவ் படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக தான் வந்துச்சு. இது கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் பண்ணி ரொம்ப ரொம்ப சேட் எண்டிங்காக ஒரு கொடுத்ததும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதோ அப்படின்றதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் இன்னமும் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படம் வந்தப்போ இது ஒரு என் நண்பனோட கதை அப்படின்னு பாலா இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவரோட நண்பனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கதை தான் இது, அவனுக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அதை தான் நான் கொஞ்சம் சினிமா வச்சு அவன் கடைசியில் இப்படி தான் ஆயிட்டான், அவனை ஏர்வாடிலாம் கொண்டு போய் வச்சு காப்பாற்றணும், அதை நான் கொஞ்சம் எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சில சேட் மூவி, சேட்னு சொல்ல முடியாது, லவ் ஃபெயிலியர் மூவி வந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மெலோ சேட்னஸாக அதுலேயும் ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. தவிர இவ்வளோ சேடாக ஆடியன்ஸு உட்காந்து அழுக வச்ச படத்தில் அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்து விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் ஃபாலோ ஆனது பார்த்தீங்கன்னா காதல் சொல்லலாம். அது லேட்டராக நம்ம லிஸ்ட்டில் நிறைய வருது. ஸோ எனக்கு தெரிஞ்ச 90s எண்டுக்கு நான் வந்துட்டேன். நிறைய படங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்போம். மேபி நான் சொன்ன தலைவர் படங்களை பெஞ்ச் மார்க்காக வச்சு தான் இதெல்லாம் போட்டனால தலைவர் படங்களை ஆப்வியஸாக ஸ்கிப் பண்ணுறோம் அந்த லிஸ்ட்டில். பட் அந்த எரா பிலாங்ஸ் டு கமல்ஹாசன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா கூடாதா? டெஃபினட்டாக சொல்லலாம். ஏன்னா நிறையா முயற்சிகள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அடாப்ட் பண்ணி வந்தவங்க, அவரை இன்ஸ்பிரேஷனாக வந்தவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவர் அந்த இராவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை ட்ரை பண்ணார். அவர் வந்து அந்த ஒரு ரெகுலரான ஒரு மசாலா ஹீரோ அதிலேருந்து பிரேக் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார்.
ஸோ அதனால தான் அப் அண்ட் டவுன். அது என்ன, ஒரு ஜாலியான படத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சீரியஸான படத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஜாலியான படம், குயிக்கான ஒரு படம் சிங்காரவேலன், அதுக்கப்புறம் வந்து தேவர் மகன். தேவர் மகன் முடிச்சுட்டு கலைஞன், ரொம்ப லைட் ஆடுற ஒரு டிப்பிக்கல் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஒரு மிஸ்ட்ரி ஃபிலிம் மாதிரி, மர்டர் மிஸ்ட்ரி ஃபிலிம் மாதிரி. நடுவில் இருக்க மகளிர் மட்டும் ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாநதி, பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான படம். இந்த படத்தை நீ எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ஒன் ஆஃப் த நான் எவ்வளோ அழுதுருப்பேன்னு தெரியாத ஒரு படம் வந்து இந்த மகாநதி. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியே உட்காந்து அழுத படம் இந்த படம் வந்து மகாநதி பார்த்துட்டு. சேது சொல்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தை மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெசிங் ஃபிலிம்னே சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தா கூட என்ன மகாநதியை பார்க்க முடியாது. யா மகாநதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வை சண்முகி பண்ணியிருப்பாரு, இந்தியன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வை சண்முகி. ஸோ நடுவில் வேற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு, மகாராசன் ஒரு ஃப்ளாப் படம். பானுப்பிரியாவோட ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு படம் மகாராசன் ஒரு படம். அது வந்து ஒரு காமெடி படம். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அவர் இந்த மாதிரி அது த்ரூ அவுட் த 90s அவர் ட்ரை பண்ணார். நீ சொன்ன நடுவில் சதிரிலாவதி இப்படி தான். யா ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து அந்த ட்ரெண்டை செட் பண்ணி மோல்டை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனார். நிறையா நியூ ட்ரையல் நரர்ஸ் எல்லாமே இந்த பீரியடில் நடந்துச்சு. ஸோ பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் பாட்காஸ்ட் 90s ஒரு மாதிரி நாங்கள் முடிச்சிட்டோம். மேபி அடுத்த எபிசோடில் கொஞ்சம் பின்னாடி போகலான்னு நினைக்கிறேன். 50s and 60s யாரும் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. 50s and 60s டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச் படங்கள் அப்படின்னு சில படங்கள் இருக்குது. அதை நான் டெஃபினட்டாக அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இல்லை உங்களுக்கு நாங்கள் மேபி இந்த லிஸ்ட்டில் இல்லாத படங்கள் கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு பாத் பிரேக்கிங்காக இருக்கலாம். உங்கள் மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக ஓ மை காட் இந்த படத்தை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு கூட எங்களை திட்டலாம். அந்த மாதிரி படங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், அதை கமெண்ட்டை பார்த்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு, அதாவது எனக்கு நிறையா தெரிய வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன பல படங்கள் எனக்கு இன்னும் லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நம்ம திரும்ப வி ஷுட் வாட்ச் பார்ட்டி டுகெதருங்கிற மாதிரி நம்ம ஒரு நாள் வந்து நம்ம கிச்டி லிஸ்னர்ஸோட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாட்ச் பார்ட்டி போடலாம், ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குது, என்னென்ன சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, நவீனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் ஆன் ஸ்க்ரீன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் டிஎம்லேயும் கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.